பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 43வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லப்படுகிறது. இங்கே பாருங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி கேட்கிறார். ஒரு உதாரணத்துக்கு நாமே நம்மை நோக்கி நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வியாக இங்கே இருக்கிறது இல்லையா? இன்னொருத்தவங்களை பார்த்து நீங்கள் ஏன் கலங்குறீங்க, நீங்கள் ஏன் வேதனைப்படுறீங்க, நீங்கள் ஏன் கண்ணீர் வடிக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கிறது வழக்கம். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறதுனா, என்னை நோக்கி நானே என்னை பார்த்து கேட்கிறேன். என் ஆத்துமாவே, நீ எதுக்காக கலங்குற? என்றைக்காவது உங்களை பார்த்து நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு கலக்கம் வருது பிரதர், ஏதோ ஒன்று நினச்சி நான் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு வேதனை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் என்னைக்காவது நம்மளையே பார்த்து ஏன் தான் நம்ம கலங்கிட்டு இருக்கிறோம், ஏன் தான் நம்ம வேதனைப்பட்டுட்டு இருக்கிறோம், நமக்குள்ளே எதுக்கு இப்படி கலக்கம், ஏன் கலங்குகிறேன் அப்படின்னு சொல்லி என்னைக்காக கேட்டிருக்கீங்களா? இங்கே கேட்கிறார் பாருங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? எதுக்காக கலங்குற? மனிதர்கள் இன்னைக்கு அநேகர் கலங்கி கொண்டிருக்கிறார்களே, எதற்காக கலங்கி கொண்டிருக்கிறார்கள்? அடுத்து சொல்லாக்க பாருங்க, ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? ஏன் எனக்குள்ள நீ தேங்கிக்கிட்டு இருக்கிற? இந்த உடம்பில் இருக்கிறதான ஒவ்வொரு ஆத்மாவும் கலங்கக்கூடிய காரணம் என்ன, அல்லது ஏன் தேங்குகிறாய்? இப்போ அடுத்து சொல்றார் பாருங்க, நீ கலங்க வேண்டிய அவசியமும் இல்லை, தேங்க வேண்டிய அவசியமும் இல்லையா, தேவனை நோக்கி காத்திரு அப்படின்னு சொல்றார். அப்போ ஒன்று, ஏன் கலங்குற? இந்த உலகத்தில் நம்ம எதையாவது எடுத்துக்கொண்டு வந்தோமா? அல்லது பல காரியங்களை குறித்து நீ கலங்குறையே, ஏன் கலங்குற? எதற்காக கலங்குற? ஏன் வேதனைப்படுற? சொல்றாரு, தேவனை நோக்கி காத்திரு. உங்க கலக்கங்கள் மாறணும் அப்படின்னா, உங்க வேதனைகள் மாறணும் அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனைகள் மாற வேண்டும் என்றால், உங்களுடைய உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த தேங்குகிறதா இருக்கிறதான அந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று சொன்னால், ஒன்று செய்ய வேண்டுமா? தேவனை நோக்கி காத்திரு. அப்போ உங்களுடைய போராட்டங்கள், வேதனைகள், உபத்திரவங்கள், மனக்கலக்கங்கள், மனதில் இருக்கிற அந்த பாரங்கள், மனதில் இருக்கிற அந்த குழப்பங்கள், அந்த தேங்கி போய் நிற்கிறதான அந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்மை குறித்து நம்ம வியாகுலப்பட்டு கொண்டு இருப்பதனாலேயோ, கலங்கி கொண்டு இருப்பதனாலேயோ, அல்லது பலவிதமான வேதனைகளை நாமே சுமந்து கொண்டு இருப்பதனாலேயோ அது நம்மை விட்டு விலகப் போகிறது இல்லையா? இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, வேதனையெல்லாம் வருகிற நேரங்களில், பிரச்சனைகள் வருகிற நேரங்களில், உபத்திரவங்கள் வருகிற நேரங்களில் நம்ம என்ன செய்யணுமா? தேவனை நோக்கி நம்ம காத்திருக்க வேண்டுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் சில வேதனைகளும் கலக்கங்களும் வரும்போது நம்ம அநேக மனிதர்களை தேடி ஓடி போகிறோம். மனிதர்கள் நமக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? மனிதர்கள் எங்களை தேற்ற மாட்டாங்களா? அவர்கள் கொடுக்கிற வார்த்தைகள் எங்களை தேற்றாதா என்று சொல்லி அவர்களை தேடி போய்கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா?
இங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, உன் ஆத்துமா கலங்கும் போது, உன் ஆத்துமா வியாகுலப்படும் போது, உன் ஆத்துமா பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கும் போது, பலவிதமான போராட்டங்களை சந்திக்கும் போது ஒன்று செய்ய வேண்டுமா? நீங்கள் கர்த்தரை நோக்கி காத்திரு. கர்த்தரை நோக்கி காத்திரு. உன்னுடைய அந்த மனதில் இருக்கிற வேதனை, அந்த கலக்கம், அந்த போராட்டம், அந்த பிரச்சனைகள், அந்த குழப்பங்கள் மாறுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதுதான் தேவனுடைய சமூகம். அதனால தான் இங்க சொல்றாரு, நீ கர்த்தரை நோக்கி காத்திரு. அடுத்து சொல்றார் பாருங்க, அப்படி நீ காத்திருக்கும் போது என் முகத்திற்கு ரட்சிப்பும். பாருங்க, ரட்சிப்பு அப்படின்னா அந்த ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து, அந்த கவலையான சூழ்நிலையிலிருந்து, அந்த கலக்கமான சூழ்நிலையிலிருந்து கர்த்தரால் உனக்கு ஒரு விடுதலை வரும். ஆண்டவரால் தான் உனக்கு விடுதலை வரும். மனிதனாலேயோ பணத்தினாலேயோ ஞானத்தினாலேயோ அல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலை வரும். அடுத்து சொல்லார் பாருங்க, என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அவர் என்னை ரட்சிக்கிறாரு. அடுத்து பாருங்க, அவர் தான் என்னுடைய தேவன், அந்த தெய்வத்தை நான் இன்னும் துதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. கலக்கம் வர்ற நேரத்தில் காத்திருந்து, எனக்கு ரட்சிப்பு என் தெய்வம் தான், என் தெய்வம் தான் என்னை ரட்சிக்க போகிற தெய்வம். அப்போ அந்த தெய்வத்தை நான் என்ன செய்வேனா, இந்த கலக்கத்தை பார்க்க மாட்டேன், இந்த போராட்டத்தை பார்க்க மாட்டேன், இந்த பிரச்சனைகளை பார்க்க மாட்டேன், இந்த உபத்திரவத்தை பார்க்க மாட்டேன். இந்த உபத்திரவம் என்னை ரட்சிப்பிலிருந்து ஒருவேளை தடைப்படுத்தலாம். இந்த போராட்டங்கள் என்னுடைய ரட்சிப்பை ஒருவேளை தடுத்து நிறுத்தலாம். ஆனால் நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன் என்று சொன்னால், இந்த போராட்டங்களை பார்க்காமல், பிரச்சனைகளை பார்க்காமல், உபத்திரவங்களை பார்க்காமல், இந்த உலகத்தில் வருகிறதான நிந்தனைகளை பார்க்காமல் நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன் என்று சொன்னால், அவர் என்னுடைய ரட்சிப்பாக இருக்க போகிறார். அவர்தான் ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். என் தேவனுமாய் இருக்கிறவரை இன்னும் துதிப்பேன். அவர் சொல்லாரு, என் ஆத்மாவில் போராட்டம் வந்தா, சரீரத்தில் போராட்டம் வந்தா, பலவிதமான சத்துருக்கள் வந்தா, பலவிதமான சூழ்நிலைகள் நமக்கு மாறி போனாலும் நான் என்ன செய்வேனா, நான் என் ஆண்டவரைத்தான் துதிப்பேன். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய ஆத்துமா எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறது? பிள்ளைகளை குறித்தா, அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஏதோ சரீர பலவீனங்கள், அல்லது கடன் பிரச்சனைகள், அல்லது உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு இழப்புகள், ஏதோ ஒன்றை குறித்து நீங்கள் இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் இங்கே சொல்லுகிறா, நீங்கள் என்ன செய்யுங்க, தேவனை நோக்கி காத்திரு. ஆண்டவரை நோக்கி நீங்கள் காத்திருக்கும் போது என்ன சம்பவிக்குது பாருங்க. கர்த்தருக்கு காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பு. அந்த காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு வரும். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்கும். காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும். அடுத்து பாருங்க, என் தேவனுமாய் இருக்கிறவரை, என் தேவனுமாய் இருக்கிறவரை, நீங்கள் உங்களுக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிற அந்த சர்வ வல்லமுள்ள தெய்வத்தை நான் இன்னும் துதிப்பேன். இன்னைக்கு அநேக ஜனங்கள் பாடுகள், உபத்திரவங்கள் வந்தவுடனே கர்த்தரை துதிக்கிறதை விட்டு விடுகிறார்கள். ஆனால் சொல்லப்படுகிறது, பாடுகள் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், எதெல்லாம் இழந்தாலும் இன்னும் 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 நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை துதிப்பேன். நீங்கள் எப்படி துதித்துக் கொண்டிருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. எத்தனையோ பேர் சின்ன போராட்டம் வந்த உடனே, சின்ன பிரச்சனைகள் வந்த உடனே ஆண்டவரை விட்டு விலகி விட்டார்கள். நானும் ஒரு நாள் அப்படித்தான். சில போராட்டங்கள் வந்தது, சில பிரச்சனைகள் வந்தது, சில உபத்திரவங்கள் வந்தது. ஸ்தோத்திரம், எங்கள் தாயை நாங்கள் இழந்தோம். அந்த நேரங்களிலே நானும் என் ஆண்டவரை விட்டு விலகிவிட்டேன். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை விட்டு விலகும் போது சமாதானம் கிடைக்கவில்லை. மறுபடியும் நான் ஆண்டவரை தேடி வந்தேன், ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன். இன்னும் அதிகமாய் ஆண்டவரை துதிக்க வேண்டும், இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு கூட ஆண்டவருக்காய் வாழ ஆரம்பித்தேன். சில நன்மைகளை கற்றுத்தர ஆரம்பித்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சாதாரணமாக இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று இழந்ததுனால, ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் இன்னும் இழந்து போனதுனால
ஆண்டவரை விட்டு விலகி நிற்கிறீர்களா? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு காத்திருங்க. உங்கள் முகத்துக்கு ரட்சிப்பு வரப்போகிறது. உங்கள் வெட்கத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்கள் நிலைமைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மைகளை கர்த்தர் தரப்போகிறார். அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி, அந்த தேவாதி தேவனை துதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.